நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம், பிறப்பு, வளர்ப்பு ஆகியவற்றை பற்றிய தலைப்பு தொடங்குகிறது. நபி அவர்களின் வம்சமும் குடும்பமும். நபி அவர்களின் வம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சத் தொடர் 3 வகையாக பிரிகின்றது. முதலாவது, அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் வம்ச இயல் வல்லுநர்களும் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தொடங்கி அத்னானில் முடிகிறது. இரண்டாவது, இதில் மிகுந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை ஒருங்கிணைப்பது இயலாததாகும். அது அத்னானிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலான வம்சத் தொடராகும். இதில் சிலர் மௌனம் காக்கிறார்கள். சிலர் அத்னானுக்கு மேல் வம்சத் தொடரை கூறக்கூடாது என்கிறார்கள். சிலர் வம்சத் தொடரை அதற்கு மேலும் கூறுவது கூடும் என்கிறார்கள். இவ்வாறு கூறுபவர்கள் வம்சத் தொடர் மற்றும் எண்ணிக்கையில் முரண்படுகிறார்கள். அவர்களது முரண்பாடான கருத்துகள் 30ஐயும் தாண்டியுள்ளது. எனினும் அத்னான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலானது. இதில் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் கருத்தையே ஏற்க வேண்டி வருகிறது. அதில் பல கருத்துகள் பொய்யானவை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் சில கருத்துகள் குறித்து மௌனம் காப்பதே சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய வம்ச வழியை பற்றி மேற்கூறப்பட்ட 3 பிரிவுகளையும் வரிசையாக காண்போம். முதல் பிரிவு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குசையி இப்னு கிலாப் இப்னு முர்ராஹ் இப்னு காஃப் இப்னு லுவையி இப்னு காலிப் இப்னு ஃபிக்ர். இந்த ஃபிக்ர் என்பவரின் பெயரால்தான் அவரை குறைஷி என அழைக்கப்பட்டு இவர் பெயராலேயே அக்கோத்திரம் அழைக்கப்படுகிறது. இப்னு மாலிக் இப்னு நலுர் இப்னு கினானா இப்னு குஜைமா இப்னு முத்ரிகா இப்னு இல்யாஸ் இப்னு முலர் இப்னு நிஜார் இப்னு மாத் இப்னு அத்னான். ஆதாரம் இப்னு ஹிஷாம் தபரி. இரண்டாவது பிரிவு, இது அத்னானுக்கு மேலே உள்ளவர்கள் பற்றியது. அத்னான் இப்னு உதத் இப்னு ஹமைசா இப்னு சலாமான் இப்னு அவுஸ் இப்னு பவுஜ் இப்னு கிம்வால் இப்னு உபை இப்னு அவ்வாம் இப்னு நாஷித் இப்னு ஹஜா இப்னு பல்தாஸ் இப்னு யத்தூலாப் இப்னு தாபிக் இப்னு ஜாஹிம் இப்னு நாஹிஷ் இப்னு மாக்கி இப்னு ஐல் இப்னு அப்கர் இப்னு உபைத் இப்னு துஆ இப்னு ஹம்தான் இப்னு சன்பர் இப்னு யஸ்ரீபி இப்னு யஹ்ஜன் இப்னு யல்ஹன் இப்னு அவா இப்னு ஐல் இப்னு தைஷான் இப்னு ஐசீர் இப்னு அஃப்னாத் இப்னு ஹைஷாம் இப்னு முக்சீர் இப்னு நாஹிஸ் இப்னு ஜாரிஹ் இப்னு சமி இப்னு மஜி இப்னு அவுலா இப்னு அராம் இப்னு கைதார் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம். ஆதாரம் தபகாத் இப்னு சாத். மூன்றாம் பிரிவு, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேல் அவர்களின் தந்தை தாரக், அவரது பெயர் ஆஜர் இப்னு நாஹுர் இப்னு சாருஹ் இப்னு ராவு இப்னு ஃபாலக் இப்னு ஆபிர் இப்னு ஷாலக் இப்னு அர்ஃபக்ஷத் இப்னு சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்னு லாமக் இப்னு மத்தௌஷலக் இப்னு அக்னூக். இவர்கள்தாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்னு யர்த் இப்னு மஹ்லாயில் இப்னு கைனான் இப்னு அனூஷ் இப்னு ஷீஸ் இப்னு ஆதம். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி அவர்களின் குடும்பம். பாட்டனாரான ஹாஷிம் இப்னு அப்து மனாஃபின் பெயருடன் இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் ஹாஷிமி குடும்பம் என அழைக்கப்பட்டது. ஆகவே இங்கு ஹாஷிம் மற்றும் அவருக்கு பின்னுள்ளோரை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வது நல்லது. 1. ஹாஷிம். அப்துத்தார் மற்றும் அப்து மனாஃப் குடும்பங்கள் சிறந்த பொறுப்புகளை தங்களுக்கிடையே பகிர்ந்து கொண்ட போது ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அப்து மனாஃபின் மகனான ஹாஷிமுக்கு கிடைத்ததை முன்பு கூறினோம்.
இவர் மக்களிடையே பெரும் மதிப்புமிக்க செல்வந்தராக இருந்தார். இவர்தான் முதலாக மக்காவில் ஹாஜிகளுக்கு சரீத், திக்கடி என்னும் உயர்தரமான உணவை வழங்கியவர். இவரது பெயர் அம்ரு. எனினும் சரீதை தயாரிப்பதற்காக ரொட்டிகளை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கியதால் இவருக்கு ஹாஷிம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவ்வாறே கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் என 2 வியாபார பயணங்களை குறைஷியரிடையே அறிமுகப்படுத்தியதும் இவரே. அது பற்றி ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார், அம்ரு இவர்தான் பஞ்சத்தில் அடிபட்டு மெலிந்து போன தனது சமூகத்தினருக்கு ரொட்டிகளை ஆணத்தில் பித்து போட்டு உண்ண வழங்கியவர். இவரே குளிர் கோடை காலங்களின் வியாபார பயணங்களை தோற்றுவித்தவர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஹாஷிம் வியாபாரத்திற்காக ஷாம் சென்று கொண்டிருந்த போது மதினாவை வந்தடைந்தார். அங்கு நஜ்ஜார் கிளைய அம்ரு என்பவரின் மகள் சல்மாவை மணந்து சில காலம் அங்கேயே தங்கிவிட்டு ஷாம் புறப்பட்டார். சல்மா தனது குடும்பத்தாரிடம் தங்கியிருந்தார். அவர் அப்துல் முத்தலிபை கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருந்த நிலையில் ஹாஷிம் பலஸ்தீனில் கஸ்ஸா, அதாவது இன்றைய காசா எனுமிடத்தில் மரணமடைந்தார். சல்மா கிபி 497 ஆண்டு அப்துல் முத்தலிபை பெற்றெடுத்தார். குழந்தையின் தலையில் நரை இருந்ததால் ஷைபா, நரைத்தவர் என அதற்கு பெயரிட்டனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அக்குழந்தையை சல்மா மதினாவிலிருந்த தனது தந்தையின் வீட்டிலேயே வளர்த்து வந்ததால் மக்காவிலிருந்த ஹாஷிமின் குடும்பத்தினர் எவரும் அவரது மகன் அப்துல் முத்தலிபை பற்றி தெரிந்திருக்கவில்லை, அதாவது ஷைபாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலிப்பை தவிர அசத், அபு சைஃபி, நல்வா என்ற 3 ஆண் மக்களும், ஷிஃபா, காலிதா, லஈஃபா, ருக்கையா, ஜன்னா என்ற 5 பெண் மக்களும் இருந்தனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அடுத்து அப்துல் முத்தலிப். ஹாஷிமிடிருந்த பொறுப்புகளான ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அவரது மரணத்திற்கு பின் அவரது சகோதரர் முத்தலிப் இப்னு அப்து மனாஃப் வசம் வந்தது. இவர் தனது சமூகத்தில் கண்ணியமானவராகவும் பெரும் மதிப்பு மிக்கவராகவும் விளங்கினார். அவரது வள்ளல் தன்மையை மெச்சி ஃபையாத், வாரி வழங்கும் வள்ளல் என்று குறைஷியர்கள் அவரை அழைத்தனர். ஹாஷிமின் மகன் ஷைபா 7 அல்லது 8 வயதான போது அவரை பற்றி கேள்விப்பட்ட முத்தலிப் அவரை தேடி மதினா வந்தார். ஷைபாவை கண்டதும் வாரி அணைத்து கண்ணீர் சொரிந்தார். ஷைபாவை தனது வாகனத்தில் அமர்த்தி கொண்டு தன்னுடன் வருமாறு அழைத்தார். அவர் தனது தாயாரின் அனுமதியின்றி வர மறுத்துவிட்டார். முத்தலிப் ஷைபாவின் தாயார் சல்மாவிடம் அனுமதி கேட்க அவர் மகனை அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார். இறுதியாக முத்தலிப் சல்மாவிடம், இவரை எதற்காக அழைத்துச் செல்கிறேன்? அவரது தந்தையின் சொத்துகளுக்காகவும் அல்லாஹ்வின் இல்லம் அமைந்துள்ள புனித பூமிக்காகவும் தானே அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிய பின்னரே அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தார். முத்தலிப் தனது ஒட்டகையில் ஷைபாவை அமர்த்தி மக்காவிற்கு அழைத்து வந்தார். இக்காட்சியை கண்ட மக்காவாசிகள் ஷைபாவை பார்த்து, இவர் அப்துல் முத்தலிப், முத்தலிபின் அடிமை என்றனர். அதற்கு முத்தலிப் கோபத்துடன், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இவர் எனது சகோதரர் ஹாஷிமின் மகனார் என்றார். மக்காவில் முதலாக மக்கள் அழைத்த அப்துல் முத்தலிப் என்ற அந்த பெயரிலேயே ஷைபா பிரபலமானார். வாலிபம் அடையும் வரை முத்தலிபிடம் ஷைபா வளர்ந்தார். முத்தலிப் யமன் நாட்டில் ரதுமான் என்ற ஊரில் மரணமடைந்த பின் அவரது பொறுப்பை அப்துல் முத்தலிப் ஏற்றார். மக்காவிலேயே தங்கி தங்களது முன்னோர் செய்து வந்த பணியை தொடர்ந்தார். தனது முன்னோரில் எவரும் பெற்றிராத மதிப்பையும் மரியாதையையும் பெற்றார். அவரை மக்கள் பெரிதும் நேசித்தனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். முத்தலிபின் மரணத்திற்கு பின் அப்துல் முத்தலிபிடம் இருந்த காபாவின் உடைமைகளை நௌஃபல் பறித்து கொண்டார். அப்துல் முத்தலிப் குறைஷியர்கள் சிலரிடம் சென்று இதில் தனக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டதற்கு அவர்கள், உமக்கும் உமது தந்தையின் சகோதரருக்கும் இடையே உள்ள பிரச்சினையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என கூறி உதவ மறுத்துவிட்டனர். இதனால் அப்துல் முத்தலிப் நஜ்ஜார் கிளையினரான தனது தாய்மாமன்களுக்கு கடிதம் எழுதி உதவி தேடினார். அந்த கடிதத்தில் தனது நிலைமைகளை உள்ளங்களை உருக்கும் கவிதைகளாக வடித்திருந்தார். உடனே அவரது மாமாவான அபு சஅத் இப்னு அதி 80 வீரர்களுடன் புறப்பட்டு மக்காவில் அப்தஹ் எனும் இடத்தில் தங்கினார். அப்துல் முத்தலிப் அவரிடம் சென்று, நீங்கள் எனது வீட்டில் தங்குங்கள் என வேண்டிக் கொண்டபோது அவர், அல்லாஹின் மீது ஆணையாக நான் நௌஃபலை சந்திக்காமல் வரமாட்டேன் என கூறிவிட்டார்.
அதன் பிறகு நௌஃபலிடம் அபு சாது வந்தார். அவர் ஹஜருல் அஸ்வத் அருகே சில குறைஷி பெரியவருடன் அமர்ந்திருந்தார். அபு சாத் வாளை உருவிய நிலையில், இந்த இல்லத்தின் இறைவன் மீது ஆணையாக, நீர் எனது சகோதரியின் மகனுடைய உடைமைகளை திருப்பி அளிக்கவில்லை என்றால் இந்த வாளை உமது உடலுக்குள் பாய்ச்சி விடுவேன் என்று கோபக்கனலுடன் கூறினார். அதற்கு நௌஃபல், சரி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அதற்கு அங்கிருந்த குறைஷி பெரியவர்களை சாட்சிகளாக்கினார். அதன் பின்னரே அபு சாத் அப்துல் முத்தலிபின் வீடு சென்று 3 நாட்கள் தங்கி பின்னர் உம்ராவை முடித்து மதீனா திரும்பினார். இந்த நிலையில் ஹாஷிம் கிளையாருக்கு எதிராக தனக்கு உதவ வேண்டும் என அப்து ஷம்ஸ் இப்னு அப்து மனாஃப் கிளையாருடன் நௌஃபல் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார். மறுபுறத்தில் அப்துல் முத்தலிப்புக்கு நஜ்ஜார் கிளையினர் செய்த உதவிகளை பார்த்து கொண்டிருந்த குஜாவினர் கூறினர், அவர் உங்களுக்கு மட்டும் வாரிசு அல்ல, எங்களுக்கு வாரிசு ஆவார். எனவே அவருக்கு உதவ நாங்களே மிக தகுதியானவர்கள். இதற்கு காரணம் அப்துல் முத்தலிபின் பாட்டனார் அப்து மனாஃபுடைய தாய் குஜா வம்சத்தைச் சேர்ந்தவராவார். குஜாவினர் தாருன் நத்வாவுக்குள் சென்று அப்து ஷம்ஸ் மற்றும் நௌஃபலுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வோம் என ஹாஷிம் கிளையாரிடம் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த நட்பு ஒப்பந்தமே பிற்காலத்தில் மக்கா வெற்றி கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. ஆதாரம் தபரி. இறையில்லம் காபா சம்பந்தமாக அப்துல் முத்தலிப் 2 முக்கிய நிகழ்வுகளை சந்தித்தார். ஜம்ஜம் கிணறு. முதலாம் நிகழ்வு, அப்துல் முத்தலிப்புக்கு கனவில் ஜம்ஜம் கிணற்றின் இடம் காண்பிக்கப்பட்டு அதை தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டது. அதை அவர் தோண்டிய போது ஜுர்ஹும் கோத்திரத்தினர் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அதனுள் போட்டு மூடியிருந்த வாள்களும் கவச சட்டைகளும் தங்கத்தாலான 2 மான் சிலைகளும் கிட்டின. அப்துல் முத்தலிப் வாள்களை உருக்கி காபாவின் கதவாக ஆக்கினார். 2 தங்க மான் சிலைகளையும் உருக்கி கதவின் மேல் தகடாக ஆக்கினார். பிறகு ஹஜ் பயணிகளுக்கு ஜம்ஜம் கிணற்று நீரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஜம்ஜம் கிணறு தோண்டப்பட்ட போது குறைஷியர்கள் அப்துல் முத்தலிபிடம் வந்து அதில் தங்களுக்கும் பங்களிக்க வேண்டுமென வாதிட்டனர். அவர் இது எனக்கு மட்டுமே உரித்தானது என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். அவர்கள் விடாப்பிடியாக தங்களுக்கு பங்களித்தே தீர வேண்டுமென வலியுறுத்தினர். இறுதியாக ஷாமில் பெரிதும் மதிக்கப்பட்ட சாத் ஹுதைம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த குறிகூறும் பெண்ணிடம் தீர்ப்பு கேட்கும் முடிவுடன் ஷாம் தேசத்திற்கு கிளம்பினர். செல்லும் வழியில் தண்ணீர் தீர்ந்துவிடவே அப்துல் முத்தலிப்புக்கு மட்டும் அல்லாஹ் மழை மூலம் தண்ணீரை வழங்கினான். குறைஷியர்கள் மீது ஒரு துளியும் மழை பொழியவில்லை. இதை கண்ட குறைஷியர்கள் ஜம்ஜம் கிணற்றில் அப்துல் முத்தலிப்புக்கு உள்ள தனிப்பட்ட உரிமை ஒப்புக்கொண்டு திரும்பினர். இந்த சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ் தனக்கு 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் எனக்கு உதவும் வயதை அடைந்தால் அதில் ஒருவரை காபாவிற்கரையில் அல்லாஹ்விற்காக பலியிடுவதாக அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செய்து கொண்டார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். யானைப்படை. 2ஆம் நிகழ்வு, நஜ்ஜாஷி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்ரஹா புனித காபாவை போன்றதொரு ஆலயத்தை தானும் உருவாக்க விரும்பி சன்ஆ நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை நிர்மாணித்தான். மக்காவிற்கு செல்லும் ஹஜ் பயணிகளை தனது சர்ச்சுக்கு திருப்பிவிட முயற்சி செய்தான். இது பற்றி கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த சர்ச்சுக்குள் புகுந்து அதனை அசுத்தப்படுத்திவிட்டார். அதை கண்ட அப்ரஹா கோபத்தால் கொதித்தெழுந்தான். 60,000 வீரர்கள் கொண்ட பெரும் படையுடன் பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு காபாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிளம்பினான். அவனது படையில் 9 அல்லது 13 யானைகள் இருந்தன. அவன் யமனிலிருந்து கிளம்பி முஹம்மஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவினுள் நுழைய ஆயத்தமானான். மினா மற்றும் முஜ்தலிஃபாவுக்கு இடையே உள்ள முஹஸ்ஸிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் வாகனித்த யானை தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. அதனை தெற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி செலுத்தப்பட்டால் விரைந்து சென்றது. ஆனால் காபாவை நோக்கிச் செல்ல மறுத்துவிட்டது. அந்த நிலையில் அல்லாஹ் அவர்கள் மீது சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். அவை சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன. அதன் மூலம் அவர்களை தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த பறவைகள் சிறிய சிறிய குருவிகளைப் போன்று இருந்தன. அவை ஒவ்வொன்றிடமும் பட்டாணியை போன்ற 3 கற்கள் இருந்தன. ஒன்று அதன் அழகிலும்,
2 அதன் 2 கால்களிலும் இருந்தன. அது எவர் மீது விழுந்ததோ அந்த மனிதன் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு மரணமடைந்தான். கற்கள் வீசப்படாத சிலரும் இருந்தனர். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழ தப்பி ஓடினார்கள். வழியிலேயே ஒவ்வொருவராக வீழ்ந்து மரணமடைந்தார்கள். அப்ரஹாவுக்கு அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கழன்று விழ ஆரம்பித்தன. அவன் சன்ஆவை அடைந்தபோது ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கிவிட்டான். பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இருதயம் வெளியாகி துடிதுடித்துச் செத்தான். அப்ரஹா காபாவை தகர்க்க வந்தபோது மக்காவில் வசித்த குறைஷியர்கள் அனைவரும் அந்த படைகளை எதிர்க்க அஞ்சி மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள். அந்த படைகள் மீது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கியதை கண்ட பின்பே அவர்கள் நிம்மதியுடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.